தீனா அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் இசக்கி ராஜா அவர்களே, நீங்கள்லாம் ஆவலோட கைத்தட்ட காத்திருக்கும் கூல் சுரேஷ் அவர்களே, அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சவொடனே கேள்வி கேட்க ரெடியாக இருக்கும் பாலா மற்றும் செய்தியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தயாரிப்பாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ராஜநாயகன் நல்ல உதாரணம். ஒய்ஃபை ப்ரொடியூசர் ஆக்கிட்டோம்னா வச்சுங்களேன், நம்ம படத்தில் எத்தனை ஆர்டிஸ்ட் கூட வேணாலும் சேர்ந்து சாங்கு ஆடலாம். கரெக்டாக ஒரு ஐட்டம் சாங்கை வச்சுட்டு அவரே டான்ஸ் ஆடிட்டு இருந்தார், பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த படத்தில். எங்கே இது மாதிரி ஒரு புத்திசாலித்தனமாக ஃபஸ்ட்டு படம் மஞ்சக்குருவின்னு ஒரு படம் பண்ணார். இப்போ ரெண்டாவது படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பேசிக்கலி அவர் கராத்தே மாஸ்டர்னு நினைக்கிறேன். அது குங்ஃபூ மாஸ்டர். அவர் பேமெண்ட்டை கேட்டோம்னா குங்ஃபூவில் பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஆனால் அவர் வேர்வை காயும்னே கூலி கொடுக்குற இதுக்கு ஒரு உதாரணம் ராஜநாயகம். படத்தில் அத்தனை பேருக்கும் கரெக்டாக செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி கதாநாயகி சால்வ் போடும்போது ஃபோட்டோகிராஃபர்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த அம்மா ஒரு நான்வெஜ்ஜாக உட்காந்துருக்கனால இன்றைக்கி ஃபோட்டோகிராஃபர்லாம் கொஞ்சம் எல்லா ஃபோட்டோவும் நல்லா அழகாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிசர்வ் பேங்க் நோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கவர்னர் சிக்னேச்சர் இருந்தால் செல்லும். அது மாதிரி இப்போ இந்த கதாநாயகி இருந்தால் இந்த ஃபோட்டோக்கெல்லாம் ஒரு வேல்யூ வரும். ஆனால் அந்த கதாநாயகி நம்ம காயத்ரி தொகுப்பாளி சால்வ் போட மறந்துட்டாங்க. அப்புறம் சொன்ன பிறகு தான் அதை பண்ணாங்க. முதல்ல பிஆர்ஓ கார்த்திக் ஹீரோ ஹீரோயினை தான் மதிக்கணும், அதுக்கப்புறம் டைரக்டரை மதிக்கணும். ஸோ அது கொஞ்சம் கூட சொல்லிக் கொடுக்கணும் கார்த்திக். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட கேரளாவில் தான் ஃபுல்லாக எடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தில் நிறைய கருப்பு ஆட்டோக்கள் நிறையா வருது. அப்புறம் மறுபடியும் அடுத்தடுத்து அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆட்டோவில் வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டார். இன்னொன்று, இந்த படத்தில் ட்ரெய்லரு சாங் எல்லாம் போட்டு ஏறக்குறைய கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் படத்தையே காட்டிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா ஃபுல் படத்தையும் காட்டியிருப்பார். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கிறாரு இந்த படத்தில். ஸோ மியூசிக் டைரக்டரு, ஆர்டிஸ்ட்டு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டருக்கு முதல் படம்னு நினைக்கிறேன், ரெண்டாவது படம் நல்லா பண்ணியிருக்கிறாரு அவரே. ஏன்னா கதாநாயகன்ட்ட கதை சொல்லி அவனை கூப்பிட்டு நடிக்க வச்சு அவங்களுக்கு பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளே நடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டார் அவர். ஸோ நல்லாவும் நடிச்சிருக்கிறாரு. என்ன கொஞ்சம் உயரமான கதாநாயகியை போட்டார்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி சாங்கில் கொஞ்சம் நடிச்சிருக்கிறாரு, ஆடி இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி படங்கள், சிறு முதலீட்டு படங்கள் நிறையா ஓடணும். அதுக்கு நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் அல்ல விரைவில் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக படத்தின் இசையமைப்பாளர் சஜித் சங்கர் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு பேச அவ்வளோ தெரியாது, அதை விட தமிழ் ஒட்டும் தெரியாது. கம்மிங் ஃப்ரம் கேரளா. நான் வரும்போது தினாஸ் சார் காலில் தொட்டு வழங்கினேன். அவர் என் காதில் சொன்னார், வாடா செல்லம் அப்படின்னு சொன்னார். வாடா செல்லம். கிரேட்ஃபுல் டு யூ சார், ஸோ கிவிங் மீ அ பிளேஸ் இன் யுவர் ஹார்ட். அது என்னோடய டியூன் கேட்டு உங்களுக்கு பிடிச்சதுனால அப்படி சொன்னும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். இது ராஜேஷ் என்கிட்ட இந்த டியூன் மியூசிக் டைரக்ஷன் பண்ண வரும்போது அவர் கேட்டார், சஜி சார் இந்த டெக்னாலஜி அதெல்லாம் போட்டு தான் நிறைய இப்போ டியூன் எல்லாம் வருது. ஸோ கம்ப்யூட்டர் இஸ் டோமினேட்டிங், சாஃப்ட்வேர் அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இஸ் டோமினேட்டிங். அதில் வார்த்தைகள் கரெக்டாக அது வரலை, டியூனும் எல்லாம் கரெக்டாக வரலை. ஸோ எனக்கு அந்த டியூன் நல்லா வரணும், நல்ல டியூன் வரணும், வார்த்தைகள் எல்லாம் கரெக்டாக தெரியணும். அது அந்த டெக்னாலஜி வச்சுட்டு ரொம்ப சர்க்கஸ் எல்லாம் மேஜிக் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு தான் ராஜேஷ் சொன்னார். அண்ட் ஹீ கேம் மீ அ ரெஃபரன்ஸ் ஆஃப் லாட் ஆஃப் எம்எஸ்வி சாங்ஸ் அண்ட் இளையராஜா சாங்ஸ், அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் அவர் ரெஃபரன்ஸ் சொன்னார். இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் வேணும்னு அவர் சொன்னார். நான் கொடுத்த டியூனை அவர் அப்படியே அப்ரூவும் பண்ணிட்டார். அப்போது எனக்கு பிடிச்ச டியூன் அவருக்கும் பிடிச்சதுனால அது வெளியே வந்தது. அதில் மிக்சிங் இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது. ஐ மீன் கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ரொஃபெக்ஷன் இன்னும் பண்ண வேண்டி இருக்குது.
and I hope it will sound more better after all those final mixes. And thanks a lot Rajanayagam sir for giving me an opportunity. இவ்வளோ ஒரு படத்தில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக வஞ்சி படத்தின் இயக்குனர் மற்றும் கதாநாயகனாக நடித்திருக்கும் CR ராஜேஷ் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜேஷ். உண்மையாக சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இந்த படத்தோட பின்னாடி தான் நான் நல்லா கஷ்டப்பட்டு கேரளாவில் எக்கச்சக்கமான லொக்கேஷனு, அதே மாதிரி தமிழ்நாடு நிறைய இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என் கூட இந்த படத்துக்காக கஷ்டப்பட்ட எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். எல்லோரும் நல்லா உழைச்சிருக்கீங்க. மாஸ்டருக்கு ஸ்பெஷலாக நன்றி சொல்கிறேன். அவ்வளோதான். அடுத்தபடியாக லிரிசிஸ்ட் கணேஷ் பாபு அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கும் தமிழ் லிரிக்ஸே தெரியும், ஆனால் ஸ்பீடாக பேச தெரியாது. இருந்தாலும் தமிழை நான் ரொம்ப நேசிக்கிறேன். இளையராஜா சாங்னா எனக்கு உசுறு. அதுதான் எனக்கு பயங்கர, அதாவது எனக்கு எப்படி சொல்ல தெரியாது. ராஜா சார்னா சொன்னால் நம்ம மனசு அப்படி ஒரு என்ன சரி. இப்போவும் கூட அவர் மியூசிக் பண்ணுற அந்த மியூசிக் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு ராஜேஷ் சார் தான் ഇതിനൊരു അവസരം തന്ന ലിറിക്സ് എഴുതാനുള്ള ഒരു ചാൻസ് കൊടുത്താரு. அவர் சொன்னார். பின்ன நம்ம சஜித் சங்கர் சார் அவர் டியூன் சொன்னார். அப்போ முடியுமான்னு கேட்டார். ஓகே நான் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்படி அந்த சோறு தண்ணி உண்டாச்சு. அப்போது தெட்டுகளை ரொம்ப தவறுகள் இருக்கும், எல்லோரும் மன்னிக்கணும். இருந்தாலும் நான் தமிழை படிக்கிறேன், நிறைய படிக்கிறேன். எனக்கு தமிழ்னா உயிர். கேரளாவில் இருந்தாலும் எனக்கு சின்னதுல இருந்தே எம்ஜிஆர் படம் எங்கள் அம்மா கொண்டு காட்டி அப்படியே தமிழ்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்லணும் எனக்கு தெரியாது, அவ்வளோ உயிர் எனக்கு. நான் இவர் தான் வேறு 2-3 படங்களும் எனக்கு கிடச்சிருக்கு. நான் ஒரு தமிழன் இல்லை என்றாலும் தமிழை நேசிக்கிறேன், ரொம்ப உசுறு. தேங்க்யூ. இதில் ராஜேஷ் சாரை எனக்கு எவ்வளோ சொன்னாலும் அவர் தான் நீ எழுத முடியணும் அப்படி இதாச்சு. அப்போ நான் அதை குறித்து ரெஃபர் பண்ணேன், ரொம்ப படித்தேன். நான் இப்போ திருக்குறள் எல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன். இதெல்லாம் நமக்கு இப்போ ஒரு நிறைய ஃப்யூச்சர் படம் வந்திருக்கு, அதனால தான் நான் படிக்கிறேன். எனக்கு தெரியாது இந்த மாட்டுப்பொங்கல் பொங்கல் அப்படியும் இப்போ நம்மளாம் ஓணம் எல்லாம் பண்டிகைலாம் இருக்கும். ஆனால் எனக்கு என்னமோ ஜல்லிக்கட்டு இதெல்லாம் நான் பார்க்கவே கம்பெனி ஒர்க் பண்ணும்போது கேஷ் எல்லாம் சின்ன சேலரி தான். இருந்தாலும் நான் இப்படி ராமேஸ்வரம் அப்படியெல்லாம் இது பாலமேடு அப்படியெல்லாம் ஜல்லிக்கட்டை பார்ப்பேன். தமிழ் சம்ஸ்காரம் அதாவது கல்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன தெரியலை அப்படி வந்தது. இருந்தாலும் பாட்டில் தவறுகள் இருக்கும், மன்னிக்கணும், எனக்கு சப்போர்ட் பண்ணும், அவ்வளோதான் சொல்லணும். சஜித் சங்கர் சார் பெரிய கிரேட் மியூசிக் சார். அவரை ஒரு இதெல்லாம் விடாது, அப்படி பண்ணால் சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணி தான் நான் இதை எழுதினேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ சொன்னாலும் தீராதுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்தபடியாக திரைப்பட உலகில் தனது தனித்துவமான இயக்கத்தால் முத்திரை பதித்து வரும் இயக்குனர் குணா சுப்பிரமணியன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ராஜநாயகம் சார், வணக்கம் எல்லாருக்கும். நான் சீசா திரைப்படத்தின் இயக்குனர் குணா சுப்பிரமணியம்.
அதில் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல, நட்டி நட்ராஜ் சார் நடித்து வெளிவந்து போன வருஷம் ஜனவரியில் வெளிவந்துச்சு. எனக்கு அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து இங்கே வடபழனியில் உட்காந்து எழுதிட்டு இருக்கப்போ தான் எனக்கு ராஜநாயகம் சார் பழக்கமானார். ஒரு சுவாரஸ்யமான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு எதிர்த்தாப்பில் இருக்க விடுதியில் வெளியில் நின்னாங்க. அசன் டைரக்டரை கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி தம்பி அந்த பொண்ணு நம்ம படத்துக்கு ஹீரோயின் ஆகுமா, கொஞ்சம் யார் என்னன்னு விசாரி அப்படின்னப்போ அவங்க வந்து மஞ்சக்குருவி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்களாம் சார். அந்த ப்ரொடியூசர்கிட்ட பேச சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பையன் வந்து சொன்னான். அதுக்கப்புறம் உள்ளே போய் பேசும்போது தான் அவர் எனக்கு அறிமுகமான ராஜநாயகம் சார். எங்களுக்கு அப்போ நிறையா பேசணும் அவர்கிட்ட. என்னோட முதல் படம் அப்படிங்கிறனால ப்ரொடியூசர் என்ன நம்பி மட்டுமே அந்த படத்தை தயாரித்தார். எங்களோட ப்ரொடியூசர் திரு டாக்டர் கா செந்தில்வேலன் சார் அவர்கள். அப்போ எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. அப்போது இந்த இவ்வளோ கோடி பணத்தை வந்து நம்மளை நம்பி கொடுக்குறாரு, எப்படி என்ன அப்படிங்கிறது மனசுக்குள்ளே இருந்துச்சு. அதெல்லாம் சார்கிட்ட வந்து நான் வந்து பல விஷயங்கள் கேட்டேன். ஏன்னா அவர் அந்த படத்தோட ப்ரொடியூசர், ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்ட். இவர் நம்ம ஆடுகளம் கிஷோர் சார் அதில் ஹீரோவாக பண்ணியிருந்தார். சார் அதில் வந்து வில்லனாக நடிச்சிருந்தாங்க, ராஜநாயகம் சார். அப்போ நிறைய கேட்டேன் அவர்கிட்ட, சார்கிட்ட வந்து, சார் எப்படி சார் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் சார், என்ன மாதிரி வந்து இருக்குது, ப்ரொடியூசரை எப்படியாவது காப்பாற்றிட முடியுமா அப்படிலாம் நிறையா நான் வந்து சார்கிட்ட கேட்டப்போ நிறைய நல்ல நல்ல ஆலோசனைகள்லாம் சொன்னார். எங்கே விழுவோம், எந்த இடத்துல கரெக்டாக நம்ம நடக்கணும், இந்த இடத்துல பள்ளம் இருக்கும், இவங்களெல்லாம் நம்பணும், இவங்களை நம்பக்கூடாது அப்படின்னு நிறையா சொன்னார். அவருக்கு அப்பையும் நன்றி சொன்னேன், இப்பையும் நன்றி சொல்கிறேன். ரொம்ப பாசிட்டிவான மனிதர் தயாரிப்பாளர் ராஜநாயகம் சார். அவர் கூட இருக்கும்போது எங்கள் படங்கள் பண்ணும்போது கூட சீசாவில் வந்து சாருக்கு ஒரு ஒரு கதாபாத்திரம் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிட்டேன். சார் நீங்கள் வந்து நடிக்கணும், என் படத்தில் ஒரு ரோல் இருக்குது வாங்க அப்படின்னு. அப்போது சார் வந்து ரொம்ப பெருந்தன்மையோடு பண்ணி கொடுத்தாரு. பெருசாக அவருக்கு நான் எந்த பணமும் அவருக்கு அதில் கொடுக்கல, வேணான்ட்டார். அந்தளவுக்கு ஒரு பெரிய மனது படைத்தவர், ஒரு சினிமா காதலர். மஞ்சக்குருவி பண்ணார். இப்போ கரண்ட்டில் கூட 2 படம் தயாரித்து நடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி தானே சார்? 2 படம், இந்த வஞ்சியோடு சேர்த்து இன்னொரு படமும். ஒரு சினிமாவை நேசிப்பவர், ஒரு இப்படிப்பட்ட ஒரு நல்ல நபர், ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, சினிமாவிலேயே ஒரு இருந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் உங்களோட சப்போர்ட்டும் சாருக்கு கொடுங்க. ஒரு நல்ல கலைஞர், இந்த வயதுலேயும் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு. மியூசிக் வந்து என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் முதல்ல சாருக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிவிட்டு இங்கே தான் இருந்திருக்கான். என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் சொன்னால் அப்படி இந்த மாதிரி சார் மியூசிக் நல்லா இருக்குது சார் அப்படின்னு. இசையமைப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் முயற்சிகள் மென்மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அப்புறம் டைரக்ஷன் பண்ணி ஹீரோவாக நடிச்சிருக்க பிரதர் ராஜேஷ் அவர்கள், மிகப்பெரிய துணிச்சல். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், பத்திரிக்கையாளர்கள்லாம் சின்ன சின்ன மனுஷங்களை எல்லாம் வளர்த்து விட்டு நல்லபடியாக மேலே கொண்டு வாங்க. உங்களை தவிர யாருனாலையும் இந்த சினிமாவை காப்பாற்ற முடியாது. தயவு செஞ்சு சினிமாவை வாழ வைங்க. நிறைய பேர் வந்து இதில் சேரணும். நிறைய தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி இல்லாமல் போயிட்டாங்க. நிறைய இயக்குனர்கள் வந்து வர முடியல. தயாரிப்பாளர்களும் இங்கே இருக்க சில பேர் வந்து மொட்டையடித்து அனுப்பிடுறதுனால அந்த தயாரிப்பாளர்களும் வந்து அடுத்த படம் எடுக்கிறதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை எல்லாருக்கும் உருவாகும், எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே. அதனால் சினிமா வாழணும். பத்திரிக்கையாளர்கள், மீடியாக்கள், நீங்கள் நல்லா எழுதி நல்ல படங்களை வந்து உயர்த்தி பிடிச்சு, நல்லா இல்லைன்னாக்கா சுமாராக இருக்குன்னாவது எழுதிடுங்க. தயவு செஞ்சு எந்த படத்தையும் மொக்க அந்த மாதிரிலாம் வந்து மீடியா சொல்லி யாரையும், எல்லாருமே வாழ்ந்துட்டு போகட்டுமே இந்த உலகத்தில். எல்லாருமே யார் யார் என்ன நினைக்கிறாங்களோ செஞ்சுட்டு போகட்டும். அவங்களுக்கு என்ன தெரியுதோ வரட்டும். ஒரு தாட்டி விழுந்தாக்க இன்னொரு தாட்டி நல்லா பண்ணுவாங்க. எல்லாருமே புதுசாக வந்து தானே அடுத்தடுத்து மேலே போக முடியும். அந்த மாதிரி என்னையும் அப்படி தான் நல்லா எழுதியிருந்தீங்க மீடியாக்கள். சீசாப்பை ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை என்னை இங்கே அழைச்சு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் திரு ராஜநாயகம் சார் அவர்களுக்கும் மேடம் விமலா ராஜநாயகம் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுட்டு, மேடையில் இருக்க நான் வியந்து பார்த்த இயக்குனர்களில் முக்கியமானவர் திரு பேரரசு சார் அவர்கள்.
ஆமாம், நான்லாம் வந்து சிவகாசி படம், அந்த திருப்பாச்சி படத்துலலாம் சார் ஏதாவது ஒரு சீனில் அப்படி வந்துட்டு ஏதாவது பேசுவார். டே டே இவர் தான்டா இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிப்போம். அப்போ வந்து ஏதாவது பயங்கரமான ஒரு பஞ்ச் டைலாக் பேசிட்டு போவார். என்னைக்காவது இவங்க பக்கத்துல எல்லாம் இவங்கள்ட்டெல்லாம் பேசுவோமான்னு நினைக்கும்போது என்னோட சீசா படத்துக்கும் வந்து சார் வந்து எங்களை வாழ்த்தினார். ரொம்ப பெரிய மனசு படைத்தவர். சமூக வலைதளங்களில் வந்து ரொம்ப ஆணித்தனமாக உறுதியாக பல விஷயங்கள் அரசியல்வாதிகளையும் சரி அரசியலையும் சரி புரட்டி போடுற அளவுக்கு பல கருத்துக்களை சொல்லுவார். நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி தீனா சார், எனக்கு அவரோட நான் ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டேஜ் டான்சர், மேடை நடன கலைஞன். அந்த திருடா திருடா சாங்கெல்லாம் மேடையில் இந்த தனுஷா நான் இப்போ இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இப்பயும் அப்படி தான் இருக்கேன், இன்னும் ஒல்லியாக இருப்பேன். அந்த பாட்டுக்கு மன்மதராசா பாட்டுக்கு ஒரே நாளில் 4-5 ஸ்டேஜுக்கு என்னை 2 வீலரில் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி அங்கங்கே போய் தனுஷ் வேஷத்தில் டான்ஸ் ஆடுவேன். ரொம்ப பிடிக்கும் சாரோட மியூசிக். இன்னைக்கு உங்கள் கூட எல்லாம் உட்காந்துருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் குல் சுரேஷ் அண்ணன் ஒரு இன்னைக்கு மீடியாவெல்லாம் அதிர விட்டுட்ருக்காரு. அண்ணன் அவர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அப்புறம் பாடலாசிரியர் மலையாளத்திலேருந்து வந்து இவ்வளோ அழகாக தமிழில் எழுதுகிறாரு, நம்ம தமிழை நேசிக்கிறாருங்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் பிரதர். அப்புறம் கதாநாயகி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்ணன் விஜய் முரளி அண்ணன் எங்கள் படத்தை போய் கூப்பிட்டுருந்தோம். திடீர்னு வந்து ஆடியோ லான்ச்லேருந்து அண்ணனை காணோம், ஏதாவது இந்த ஓரத்தில் ஏதோ சீட்டு வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கோச்சிட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லி கூட நான் அண்ணன் பிஆர்ஓ கார்த்தி அண்ணன்ட்ட கேட்டேன். இல்லை அதெல்லாம் ஒரு வேலைன்னு தான் போயிருக்காரு, மற்றபடி நம்ம எப்பயுமே அந்த மாதிரிலாம் நினைக்கிற ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி விஜய் முரளி சார் அவர்களுக்கும் நான் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் கார்த்திக் அவர்கள் தான் என்னோட படத்துக்கும் பிஆர்ஓ. விஜய் கார்த்திக் அவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குவார். எறும்பு மாதிரி என்ன சொல்கிறோமோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே செய்வார். எப்படி வேணுங்கிறமோ அதெல்லாம் இரவு பகல் பாராமல் உழைச்சி அந்த படத்தை கொண்டாந்து முன்னாடி நிறுத்துறதுல வந்து மெனக்கெட்டு எல்லா உழைப்பையும் கொடுப்பாரு. அண்ணன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். யாரையாவது விட்டுருந்தேன்னாக்கா அண்ணன் இசக்கி ராஜா சார், இன்னைக்கு தான் நான் அவர் நேரில் பார்த்தேன். அவருக்கும் சந்தித்ததில் ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்குது. அனைத்து இந்த படத்தோட குழுவினர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக ஆக்கணும் பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு படத்துடைய ப்ரொடியூசர், கவிதை தொகுப்பாளர் மாஸ்டர் ராஜநாயகம் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ப்ரொடியூசர் ராஜநாயகம் அவர்களுக்கு என் இனிய தமிழ் மக்களே, என் இனிய தமிழ் மக்களே என சிங்கக் குரலில் சிங்கார தமிழ்நடையில் துள்ளி குதித்து வரும் அருவி நீராய், பள்ளி குழந்தை முதல் பாக்கிடிக்கும் கிழவி வரை, பள்ளி குழந்தை முதல் பாக்கிடிக்கும் கிழவி வரை சொல்லி மாளாது உன் திரைப்பணிக்கு தீனி போட்டது நம் இயக்குனர் இமயம். உன் பெயரில் பாரதி இருந்ததால் என்னவோ உன் படங்களில் எல்லாம் பெண்களின் வீர உயிர் கொடுத்தாய். உன் பெயரில் பாரதி இருந்ததால் என்னவோ உன் படங்களில் எல்லாம் பெண்களின் வீர உயிர் கொடுத்தாய். படித்தாண்டினாலும் பத்தினி தான் என்ற வசனங்கள் உன் உடல் மண்ணில் புதைக்கும் போது என் கண்கள் குளமாகின. உன் உடல் மண்ணில் புதைக்கும் போது என் கண்கள் குளமாகின. கள்ளிப்பாலிலேயே தூக்கிலிடும் சிசுக்களை, கள்ளிப்பாலிலேயே தூக்கிலிடும் சிசுக்களை பள்ளியிலே பாடங்கற்று, கள்ளிப்பாலிலேயே தூக்கிலிடும் சிசுக்களை பள்ளியிலே பாடங்கற்று பாமரனை மாற்றிய உன் வீர சிந்தனை, பாமரனையும் மாற்றிய உன் வீர சிந்தனை எண்ணங்கள் உன் இழப்பை ஆழிப்பேரலை போல் அழவைத்து சென்று விட்டாய். உன் இழப்பை ஆழிப்பேரலை போல் அழவைத்து சென்று விட்டாய். குருவையும் மிஞ்சியவன் சிஷ்யன்,
குருவையும் மிஞ்சியவன் சிஷ்யன் 10 முறை பார்த்தாலும் மறுமுறை பார்க்க வேண்டும் என்று 10 முறை பார்த்தாலும் மறுமுறை பார்க்க வேண்டும் என்று கதைகளில் சூனியம் வைத்து தமிழ் மக்களை கட்டி போட்ட பாக்கியவான் பாக்கியராஜா. தமிழ் மக்களை கட்டி போட்டு பாக்கியவான் பாரதி ராஜா. பெண்ணியத்தை கண்ணியமாக கட்டி பெண்ணியத்தை கண்ணியமாக காட்டி பெண் நினைத்தால் மலையையும் மயில்கல்லாய் மாற்றுவாள், பெண் நினைத்தால் மலையையும் மயில்கல்லாய் மாற்றுவாள் என்று உன் படைப்புகள் தான் எங்களின் பாடங்கள். இந்த 2 ராஜாக்களும் திரையிலிருந்து இந்த உலகிலிருந்து ஓய்வெடுக்க சென்று விட்டீர். இந்த உலகிலிருந்து ஓய்வெடுக்க சென்று விட்டீர். என் மக்களை நிலைகளையே வைத்து விட்டீர். உங்கள் ஆன்மாக்கள் சாந்தி அடையட்டும், உங்கள் ஆன்மாக்கள் சாந்தி அடையட்டும். உங்களின் வழியிலேயே பூத்த ஒரு வீரமகளின் வாழ்க்கை படம், உங்களின் வழியிலேயே பூத்த ஒரு வீரமகளின் வாழ்க்கை படம் பிடித்த ராஜேஷ் இயக்குனரை பாராட்ட வார்த்தை இல்லை. உங்கள் வழியிலேயே ஒரு வீரமகளின் வாழ்க்கையை படம் பிடித்த ராஜேஷ் இயக்குனரை பாராட்ட வார்த்தை இல்லை. வஞ்சி மகளின் இரத்த நாளங்களை இசைநாதங்களாக வழிகொடுத்த வஞ்சி மகளின் இரத்த நாளங்களை இசைநாதங்களாக வழிகொடுத்த இசையழகன் சதீஷ் சங்கர், இசையழகன் சதீஷ் சங்கர். உங்களின் ராகங்களே வஞ்சியின் கீதங்கள், உங்களின் ராகங்களே வஞ்சியின் கீதங்கள். உன் நடிப்புக்கு வஞ்சியின் இளவரசி தன் காந்தக்கண் பேரழகி, உன் நடிப்புக்கு வஞ்சியின் இளவரசி காந்தன்கண் பேரழகி சாம்பல். உன் நடிப்பின் வஞ்சியின் வெற்றிக்கு சமர்ப்பணம். 3 திரைப்படம் எடுத்தாலும் வெற்றி கிட்டும் வரை விடமாட்டேன், வெற்றி கிட்டும் வரை விடமாட்டேன் என்று விடாமல் படம் எடுக்கும் விமலா, வெற்றி கிட்டும் வரை விடமாட்டேன் என்று விடாமல் படம் எடுக்கும் விமலா. இந்த திரைப்படம் தொடர்ந்து வெற்றி பெறும் உன்னுடைய நிழலா, இந்த திரைப்படம் தொடர்ந்து வெற்றி பெறும் உன்னுடைய நிழலா. நன்றி, வணக்கம். இப்பொழுது நடிகர் ராஜநாயகம் அவர்களுக்கு இயக்குனர் பேரரசு அவர்கள் பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்துவார்கள். தனது இசையால் எண்ணற்ற ரசிகர்களின் மனதை கவர்ந்தவர். தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்தவர். தமிழக அரசின் உயரிய கலை மாமணி விருதை பெற்ற பெருமைக்குரிய இசையமைப்பாளர் பெப்சி துணைத் தலைவர் இசையமைப்பாளர் தீனா அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அருமையான வேளையில் நல்ல பாடல்களை நமக்கு கண்ணுக்கு ஒளியாகவும் காதுக்கு கீதமாகவும் ரொம்ப சிறப்பான பாடல்கள்லாம் போட்டு காட்டினாங்க. முதல்ல இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சதீஷ், யுவர் நேம் சதீஷ்? நோ, சதீஷ் சங்கர். டோன்ட் வரி, இங்கே மலையாளத்துலேருந்து நிறைய பேர் வந்து இங்கே வின் பண்ணியிருக்காங்க. MS விஸ்வநாதன், KJ யேசுதாஸ், சித்ரா, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் யூ டோன்ட் வரி, நீங்களும் அந்த மார்க்கபிளில் போகணுன்றது தான் என்னுடைய ஆசை. ஸோ தமிழ்நாடு மட்டும் வந்தாரே வாழ வைக்கும். ஆனால் வெளியில மாநிலங்கள் அப்படி எப்படி பண்ணுறாங்க நமக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாடு மட்டும் சார் வந்தாரை வாழ வைத்து அவர்களை சிறப்பாக பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இந்த தமிழ்நாடு தான். ஸோ ஆமாம், அழைக்கும். ஸோ
ஸோ டோன்ட் வரி சதீஷ், யூ ஆர் டன் வெரி குட் ஜாப். யூனியன் மெம்பர் ஆகிட்டீங்களா? அதுதான் தப்பு, உடனே ஆகணும். தமிழ் படம் பண்ணியிருக்கீங்க, மெம்பர் ஆகணும். ஓகே, நாளைக்கு வந்து ஆகிடுங்க. அந்த சிங்கர்ஸ்லாம் நீங்கள்லாம் பாடியிருக்கீங்க, கவிஞர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வஞ்சி வஞ்சி வஞ்சி, சூப்பரான டைட்டில். வஞ்சி வந்து பெண் இருக்கும்பொழுது இளமையாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. ஆனால் அதே வஞ்சி வந்து வயது ஆக 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 வந்து நம்மளை அரவணைத்து, நமக்கு அன்பு கொடுத்து, நம்மளை பாசமாக இந்த உலகத்துக்கு எப்படி நடந்துக்கணும் என்றத தந்தையை விட ஒரு பெண் தான் சொல்லி கொடுக்குறாங்க நம்மள. அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அந்த வஞ்சின்ற டைட்டில் வந்து ரொம்ப அழகாக அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அந்த கான்செப்டுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்படி ஒரு வஞ்சி என்பது எப்படி காதலியாக இருப்பா ஒரு காலகட்டத்தில், அதுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் அக்காவா